வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராமுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நேற்று மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் நம்மளோட ஒரு ரோஸ் கலர் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனில் தொட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தொட்டு காலையில் மார்க்கெட் ஒரு அப்சைட் கொடுத்துட்டு நம்ம மேலே ஒரு எல்லோ பார்டர் போட்டிருந்தோம். இந்த பார்ட்ரு அப்படிங்கிறது மேலே வந்து பார்டர் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மேலே போகணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுபோல் இந்த பார்டரை தொட்டால் மார்க்கெட்டாக இருந்து ஃபாலோ ஆரம்பிச்சிது. எப்போ வந்து இந்த ரோஸ் கலரை பிரேக் பண்ணுனா இந்த எல்லோ பார்டரையும் இந்த ரோஸையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தவரை கீழே ஒரு எல்லோ பார்டர் போட்டிருந்தோம் 19,665 இடத்துக்கு. மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக அதை பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட் சரசரன்னு ஃபாலோ ஆகி நம்ம எதிர்பார்த்த அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் இதில் அவ்வளோ கரெக்டாக கொடுத்துருந்தோம். ஆனால் நாங்கள் கொடுத்த கால்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லாமே ஃப்ளாப்பு. நாங்கள் வந்து நேராக நிஃப்டி சார்ட் வச்சு பண்ணாமல் ஆப்ஷன் ப்ரைஸ் சார்ட் வச்சு பண்ணோம். அதில் இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா சிக்னலுமே தப்பாகவே இன்றைக்கி இருந்துச்சு. சரி, ஓகே, அடுத்து என்ன மாதிரி நகரத்து வாய்ப்புன்னு பார்ப்போம். இதில் தேவையில்லாத மழை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ரோஸ் கலருமே பிரேக் பண்ணனால இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். மெத்தட் பாக்கி லெவல்ஸ்லாம் கிட்டத்தட்ட இதாக இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இந்த டேவோட ஹையை மட்டும் மாற்றி இடம் மாற்றிடும். இன்றைக்கி போன டே ஹை வந்து 19,840, லோவை பொறுத்தளவுக்கு 19,659. நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 19,650 பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி 19,635 இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று நம்ம என்ன கொடுத்தோம்னா, நிஃப்டி வந்து புல்லிஸில் இருக்குது, பேங்க் நிஃப்டி தான் அப்படின்னு கேள்விக்குறி போட்டிருந்தோம். ஆக்சுவலி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இருந்து பையிங்லாம் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி தான் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.7% தான் வரைக்கும் ஃபால் கடைசி நேரத்தில். ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 1.2 வரைக்கும் ஃபால் ஆனது. காரணம் பேங்க் நிஃப்டினால தான் நிஃப்டி இன்றைக்கி இறங்குனுச்சு. இது எல்லா கூடமே ரிமூவ் பண்ணுறது குழப்பமாகவே இருக்குது. புதுசாக போட்டுருவோம். இது டே கேண்டில் வியூ வச்சுருக்கேன். இந்த வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவுக்கு இந்த ஹேமர் கேண்டில் வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம் அந்த சேனலில் வந்து திரும்பினது. இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த செட்டப் இருக்குது. இதிலே நம்ம எப்பயும் போகிற சேனலையும் யூஸ் பண்ணிவிடுவோம். ஒருவேளை மார்க்கெட் வந்து டே கேண்டில் வியூவில் பார்த்தோம்னா இந்த ரோஸ் கலர்லேருந்து மார்க்கெட் திரும்பணும். இல்லை பிரேக் பண்ணால் இந்த சேனலில் மறுபடியும் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. அது ஏன் இந்த இடத்துல வந்து போகிறது வாய்ப்பு இருக்க காரணம் பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த நம்ம சேனல்னால் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த பாட்டம் கிடச்சிது நமக்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஆக்சுவலாக கிரியேட் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல தொட்டால் மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான செட்டப் தான் இப்போதைக்கு கிளியராக இந்த இடத்துல இருக்குது. எந்த இடத்துலனா 19,412 பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெரிய ஃபால்னு சொல்லலாம். நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ரோஸ் கலர் பிரேக் பண்ணாலும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாலு லெவல்ஸ்னு பார்த்தோம்னா 19,580 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த லொக்கேஷன் மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கணும். இல்லாத பட்சத்தில் ஃபால் இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி நாள் வேறு. அடுத்த சப்போர்ட் பார்த்தா 19,635, 635 பிரேக் பண்ணால் 585 மேல் நோக்கி அப்சைட் போணுச்சுன்னா இப்போ போன சிங் ஹை 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். அது ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 19,725 ஒன்று இருக்குது. இதை பிரேக் பண்ணால் அடுத்தது இன்னைக்கு டேவோட ஹை 19,845 இந்த லொக்கேஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி நாம் மூமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா வரைபடமாக போட்டுருவோம். நம்ம எப்பயும் போகிற மாதிரி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கீழே ஓப்பன் ஆனால் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல திரும்பலாம். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ரோஸ் கலர் பிரேக் பண்ணால் திருப்பி நம்மளோட சேனலோட பாட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த 19,725 மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு டவுனை கொடுத்துட்டு திருப்பி டே ஹையை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம், நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு பிளாக் கலர் ஸ்டாப் லாஸ் லைன் எப்பயும் போடும், அதை போட்டிருந்தோம். இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இறங்கிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி இறங்க வாய்ப்புன்னு நம்ம போட்டு போடணும். இறங்கிட்டு இந்த லொக்கேஷன் தொட்டுட்டு மறுபடி இந்த ப்ளூ கலர் தொட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம்.
ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி கிளியராக நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரி கிளியராக நடந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக நடந்துருந்துச்சு. அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் ஆனாங்க. கரெக்டாக அந்த 44,240 அப்படிங்கிற லொக்கேஷன் மார்க்கெட் மறுபடியும் அப் சைடு போயிட்டு இந்த ஒரு ப்ளூ கலர் நம்ம டேவோட லோ 44,335 இடத்த பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து ஃபால் ஆனது பெரிய ஃபால் ஆனிச்சு. நம்ம எதிர்பார்த்த லொக்கேஷன் என்னென்னா 44,080 இந்த ரேஞ்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம், ஃபால் ஆக வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணிலேருந்து கிட்டத்தட்ட கன்சல்டேஷன் இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி அப்படியே ஸ்டேபிளாக நின்றுட்டு சரி நாளைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுலேயும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம், புதுசாக போட்டுருவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் மாறிட்டு அப்படியே செட்டப்பு. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன், டே கேண்டில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த டே கேண்டில் ஒரு சேனல் போட்டிருக்கு. இந்த சேனல் நம்ம ரொம்ப நாள் சொல்லிட்டு தான் இருக்கும். இன்னும் இந்த சேனல் வந்து நிஃப்டி தொட்டுடுச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டி தொட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அது தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொட்டால் இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்குது. 43,530 525 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் அப்சைட் திரும்பறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வழக்கமாக போகிற அப்படின்னா டேயோட ஹையில் வந்து ஒரு ப்ளூ கலரும் டேயோட லோவில் ஒரு ப்ளூவும் போட்டுருவோம். இப்போ 1 ஹவரில் இல்லை 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். அவ்வளோ ஒரு கிளியரான கணிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா 44,000க்கு மேலே வேணால் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃபால்னு பார்த்தோம்னா 43,780 இந்த லொக்கேஷன் இந்த சப்போர்ட்டை உடைச்சா மட்டும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 43,515 அப்படிங்கிறது நம்மளோட சேனலோட லோ. இந்த சேனலில் தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறது வாய்ப்பு அதிகம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சேனலுங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறது. ஆனால் என்ன நினைப்பாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 43,780 பிரேக் பண்ணாலும் பெரிய ஃபால்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இந்த சேனலில் மறுபடியும் அப்சைட் திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நகர மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்ம வரைபடமாக போட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 43,780 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணால் நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 44,000க்கு மேலே இருந்துச்சுன்னா 44,000 அந்த 100 அந்த ரேஞ்சில் தான் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு வந்து இதுக்குள்ளே சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து 44,130 இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் பண்ணால் 44 இன்றைக்கி போனால் ஹை 44,412 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ரொம்ப கிளியராக இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக என்னால் கிளியராக என்னால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல நிஃப்டி அளவுக்கு. ரெண்டுமே வெவ்வேறு பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு எப்பயுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கிட்ட ஈவன் ட்ரேடாக தான் இருக்கும். நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு ரெண்டுமே ஈவனாக இல்லாதனால தான் மார்க்கெட் சைடுவேஸாகவும் எல்லாம் கொஞ்சம் குழப்பமான மார்க்கெட்டாக இருக்கிறது காரணம் ரெண்டு ஈவன் இல்லாதனால தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.